திரு ஜவஹர் அலி சார், இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாலிசி. அதிமுக அரசுடைய கொள்கை நீட்சி தான் இது. ஸோ நீங்கள் வந்து இந்த அரசு மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்களும் இதே மாதிரியான போராட்டங்களை கையாண்டிருக்கிறீங்க, அதுவும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. இன்னொன்று, அரசுடைய விளக்கம் அப்படிங்கிறது, கார்ப்பரேஷனுடைய விளக்கங்கிறது நீதிமன்ற உத்தரவை தான் அமல்படுத்தியிருக்கோம். அப்படி முதல்ல வந்து நாளைக்கு சுதந்திர தினம், 15ஆம் தேதி சுதந்திர தினம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கருப்பு தினம் 14ஆம் தேதி. சுதந்திரம் வந்து இரவில் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இரவில் எங்களுடைய சகோதரிகளை, தூய்மை பணியாளர்கள், இந்த மக்களை காத்தவர்களை அடித்து உதைச்சி நடு ராத்திரியில் கொண்டு போய் கையை உடைச்சி பெண்களை மானபங்கப்படுத்தி கொண்டு போய் சிறையிலையும் அங்கங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. இது என்ன சார், இது ஆட்சியா சார்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்டாங்க. பெரிய குற்றமா? அதற்காக இந்த பெண்களுக்கு இவ்வளவு மானபங்கம் படுத்தி அவர்களை வந்து மார்பகங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி, இல்லை அதாவது ஒரு மோசமான முறையிலே அவர்களை வந்து அச்சுறுத்தி, அவருக்கு ஆதரவாக நின்ற வழக்கறிஞர்கள்லாம் வந்து மயக்கம் போகிற அளவுக்கு அடித்து உதைச்சி, இது எந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கலாச்சாரத்தை காவல்துறை நடத்தியது இல்லை. உதாரணத்துக்கு இங்கே கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை அதிமுக ஆட்சியிலும் கைது செஞ்சுருக்கிறீங்க, குண்டாஸ் வரைக்கும் போட்டிருக்கிறீங்க. சார், குண்டா சட்டு போடுறது வர சார், நீங்கள் இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? கோர்ட்டு சொல்லிச்சு, கோர்ட்டு வந்து இவர்களை நடுராத்திரியில் கைது பண்ண சொல்லிச்சா? நடுராத்திரியில் இந்த அளவுக்கு குப்பைகளை போல தூக்கி போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சரி, கோர்ட்டு சொன்ன, ஏற்கனவே கோர்ட்டு சொன்ன நடைமுறைகளை எல்லாம் ஏற்கனவே கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் அகற்றணும்னு சொன்னாங்களே, இம்மிடியட்டாக பண்ணிச்சா இந்த அரசாங்கம்? இல்லை, இந்த கோர்ட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கு, தமிழகத்திலே சென்னையிலே இருக்கக்கூடிய அதை அனுமதி மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடித்து தள்ளணும்னு இந்த நீதிமன்றம் சொன்னதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா? ரெண்டு அரசுகளுக்கும் இந்த கேள்வி இருக்கு. இல்லை சார், எங்கள் அரசாங்க ஆட்சியில் இப்படி எல்லாம் பெண்களை இந்த மாதிரி இரவுல கைது செஞ்சு அடித்து உதைச்சி பண்ணவே இல்லை. நீங்கள் தூத்துக்குடி என்ன தூத்துக்குடி சம்பவம் மறந்து போச்சா சார்? நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி இதே வந்து அதை நியாயப்படுத்துவது போல இருக்கும். நீங்கள் அந்த போராட்டம் இல்லை, பட் உங்க அந்த போராட்டம் எத்தனை நாள்? 100 நாட்கள் கிட்ட நடந்தது. அது அமைதியான வரையில் நடந்தது. அதுக்கு புல்லுருவிகள் சில வந்து சமூக விரோதிகள் பூந்தாங்க. இந்த போராட்டத்தில் சமூக விரோதி யாராவது போனாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சமூக விரோதினா விடுதலை சிறுத்தைகளை சொல்லுவீங்களா? இல்லை சமூக விரோதிகள்னா ஒவ்வொரு கட்சி, அரசியல் கட்சிகளை நீங்கள் சொல்லுவீங்களா? நான் கேட்பது, அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? அவங்க என்ன அதிகமாக கேட்டுட்டாங்க? எங்களுக்கு சம்பளத்தை நீங்கள் 23,000 ரூபா சம்பளத்தை அதே நிர்ணயம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னது. இதில் ஒரு பிரச்சனை என்னாண்டா, நான் கேட்ட வரைக்கும் 2 அமைச்சர்களுடைய பாச போராட்டத்தினுடைய காரணமாக தான் இந்த போராட்டம் வெடிச்சதாக கேள்விப்பட்டேன். எந்த 2 அமைச்சர் பாச போராட்டம்? பணத்து மேலே ஏற்பட்ட பாச போராட்டம். ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரம் சார், ஆதாரம்னா சார் 13 நாளாக போராட்டம் நடக்குது. நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் ஏன் பேச்சுவார்த்தைக்கு போறல? அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் சில முறை பேசினேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியா எங்க போய் பேசினாரா? நீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் கடைசி வரைக்கும், நான் 13ஆவது நாள் வரைக்கும் அவர்களிடம் பேசியது, அவர்கள் வரவே இல்லை. அமைச்சர்ல இவர் வருவார், மேயர் வருவாங்க. மேயர் வந்து சொல்றதெல்லாம், உங்களோட எங்கள் முதலமைச்சர் டீ சாப்பிட்டார்ல, உங்களுக்கு சாதகமாக தானே இருப்பார். சார், டீ சாப்பிட்டது பெரிய விஷயமா? அப்போ டீ சாப்பிட்டதே நீங்கள் அவமானமான கருதி பேசுறதுனால தான் இதை வந்து டீ சாப்பிட்டது சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதே மாதிரி அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்குது தெரியுமா, அது ரொம்ப மோசமான அணுகுமுறையாக தான் இருந்தது. எப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும், மேயர் அவர்கள் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும், அந்த சமூகத்தை கொந்தளிக்க வச்சது. அந்த சமூகத்தை சார் அவர்கள் கேட்டதை நான் ஒன்று கேட்குறேன். நேற்று உண்மையிலே நான் டைரெக்டாக வந்துடுறேன். நீதிமன்றம் சொல்லிருச்சு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, வாங்க உடனடியாக உங்களுக்கு நாங்கள் வந்து நேராக ஒன்று இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து அனுமதி இருக்குது, அத்தனை பேர் வந்து இங்கே உட்காருங்க.
அரசாங்கம் ஒரு ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க, அவங்க உட்கார மாட்டேன்னு சொன்னாங்களா? குண்டு கட்டாக தூக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஓகே, அந்த சகோதரி நான் நேரத்தை பகிரணுங்கிறதுனால திரு இதயத்துல்லா அவர் கேட்பது போல இதை ரொம்ப இன்சென்சிட்டிவா கையாண்டதாக விமர்சனம் மேலோங்கி இருக்கிறது. உங்க பார்வை அப்படி இல்லையா? அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு 5வது நாள் போராட்டத்திலே நேரில் போய் பார்த்தேன், அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அரசு உங்களுக்காக வேண்டி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன் காங்கிரஸ் சார்பாக. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமும் பேசினேன். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு இடையிலே இந்த ரிப்பன் பில்டிங்க்கு எதிரே அந்த பிளாட்பாரத்தில் அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அமைப்பினர் வந்து அந்த இடத்திலே வந்து போக்குவரத்து போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவர்கள் கேட்டார்கள், வேறு ஒரு இடத்திலே போராடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சகோதரர் ஜவஹர்லி சொன்னது போன்று அவர்களை முறையாக அழைத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் போன்ற இடங்களில் நம்ம விட்டிருக்கலாம். இன்னும் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, அவர்களை அழைத்து பேசியிருக்கலாம், அல்லது அமைச்சர் போய் நேரில் பேசி இதை சுமூகமாக முடித்திருக்கலாம். நீங்கள் கூறுவது போன்று இந்த நீதிமன்ற அந்த முடிவு வருகின்ற வரை இவர்களும் பொறுமை காத்திருக்கலாம். ஆனால் அவருடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் கொடுத்தால் போதும், 23,000 ரூபாய், இதை கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு பணம் குறையலாம், அதே போன்று எங்களுக்கு சில நேரங்களிலே சில சிரமங்கள் ஏற்படலாம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அரசு அழைத்து பேசியிருக்க வேண்டும். என்றாலும் கூட இந்த அரசு தான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 2009 தூய்மை பணியாளர் நலவாரியத்தை உருவாக்கியது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில். அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது. நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு வீடுகளும், அதே போன்று பிற இடங்களுக்கு உள்ளவர்களுக்கு வீடுகளும், அதே போன்று இறப்பு ஏற்பட்டால் 5 லட்சத்திலிருந்து, அதுவும் பணியில் இருக்கும்போது ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் வழங்கியிருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் சொல்லிட்டே வர்றேன். ஏற்கனவே 10 மண்டலங்களுக்கு மேலே சரி செய்திருக்கிறார்கள். இதை அவர்கள் சுமூகமாக பேசி செய்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்தவரை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை அந்த போக்குவரத்து பிரச்சனையினால் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல, அப்புறப்படுத்தப்பட்டதை தாண்டி அப்புறப்படுத்தப்பட்ட விதம், அந்த விதம் தான் நீங்க சொல்றதா நான் சொல்றேன். நான் அந்த விதம் இன்னும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக செய்திருக்கலாம். இதெல்லாம் அரசு நேரடியாக அரசு வந்து அப்புறப்படுத்த சொல்லி இருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் கூட போராட்டக்காரர்களுக்கு கோரிக்கை தான் முக்கியம். அந்த கோரிக்கையை பெறுவதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது. அடையாள வேலை நிறுத்தம் நம்ம ஏன் செய்கிறோம்? ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் ஒரு நாள் செய்வோம். இது அந்த இடத்துல தொடர்ந்து 10-13 நாட்கள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுது என்பதற்காகத்தான் அவர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய போராட்டம் வெற்றி பெறும். நாங்களும் அவங்களோடு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் அப்படிங்கிறது உணரப்பட்டதா பாக்குறீங்களா? இப்போ வந்து அது வந்து ஒரு மையமான பகுதியில் இருக்கு, ஆனா ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்ங்கிறது போராட்டம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன், அடையாள உண்ணாவிரதமோ அடையாள போராட்டம் 1 நாள் 2 நாள் நடக்கும். இது ஏறத்தாழ 12 நாள் 13 நாள் நடந்திருக்கு. அப்ப அரசு செவிசாய்க்கணும்னா அல்லது கார்பரேஷனுடைய ஆணையர் தான் இதுல பிரச்சனை என்று அந்த மக்கள் எனக்கு சொன்னாங்க. எங்களுக்கு அரசு மேல கூட கோபம் இல்லை, ஆணையர் தான் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, அவர் சரியா இருந்தா எங்களுக்கு வந்து அரசு எங்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. காலை உணவு கூட கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆணையருடைய ஒரு போக்கு சரியில்லை என்பதுதான் அவங்களுடைய வருத்தம்.